ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் கறி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துலாம். இன்றைக்கி அயில மீன் தான் நான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், வெந்தயம், கடுகு, சால்ட்டு, தனியா, மஞ்சத்தூள், பூண்டு இந்த மாதிரி அரிஞ்சது, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இஞ்சி இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சது, பச்சை மிளகா, புளி கரைச்சி வச்சுருக்கேன், தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. அதில் வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் நல்லா வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை சேர்த்து வதக்க போகிறோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த சேர்த்த தூளுங்களோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் சேர்த்து நல்லா இந்த குழம்ப கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. காண வேண்டும் சீக்கிரம் என் காதலோவியம், வாராமலே என்னாவதோ இன்னாசை காவியம், வாழும் காலமாயிரம் நம் சொந்தமல்லவா, கண்ணாளனே நல்வாழ்த்துக்கள் என் பாட்டில் சொல்லவா, கனிவாய் மலரே உயிர் வாடும்போது ஊடலின் பாவமல்லவா, தேடும் பெண். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம இங்கே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மீனை சேர்த்ததும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக நம்ம மீன் எல்லாத்தையும் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும்.
மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் பச்சை தேங்காய் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் ஊற்றி குழம்பு இறக்கிட வேண்டியதுதான். இது நல்ல டேஸ்டியான ஒரு ஃபிஷ் கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.